ஜாவா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸெப்ஷன் ஆர் சம்திங், ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எதுக்கு ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்லலாம். அது ஒரு ப்ரோக்ராம், அது நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுறப்போ அது ரைஸ் ஆகிட்டு நம்ம ப்ரோக்ராமை சடனாக ஸ்டாப் பண்ணிடும். இல்லைன்னா எக்ஸெப்ஷன் அது ஒரு கண்டிஷன், நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுறப்போ அது சடனாக ரைஸ் ஆகிட்டு நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனே ஸ்டாப் பண்ணுறோம். ரெண்டாவது டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். அது எதுக்குன்னா ஒரு எக்ஸெப்ஷன் நமக்கு த்ரோ ஆகுது, அந்த எக்ஸெப்ஷன் எதுக்கான எக்ஸெப்ஷன், என்ன நீங்க மிஸ்டேக் பண்றீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க ஒரு ரூல்ஸை பிரேக் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை அது வந்து த்ரோ பண்ணும் நம்ம கோட் எழுதுறப்போ. ஸோ இதுக்காக தான் ஐ மீன் இதுதான் வந்து எக்ஸெப்ஷனோட டூ டெஃபினேஷன். ஒன்று அது ஒரு கண்டிஷன், அது ரேஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடும். ரெண்டாவது வந்துட்டு அது ஒரு ஆப்ஜெக்ட், அது எக்ஸெப்ஷன் பத்தி டிஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். இது ரெண்டு டிஃபைன் நாம சொல்லலாம். ஒரு நிமிஷம். சாரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் எல்லா கிளாஸும் வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா த்ரோவபிள் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து வருது. ஸோ இந்த த்ரோவபிள் கிளாஸில் நமக்கு ரெண்டு இருக்குது, எக்ஸெப்ஷனும் இருக்குது, வாட் எரரும் இருக்குது. ஸோ நம்ம எரரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எரர் த்ரோ ஆச்சுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ண முடியறது அப்படிங்கிறது எக்ஸெப்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் கீழே நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கேட்பாங்க. டெஃபினிஷனுக்கு அப்புறம் அதோட டைப்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று செக்டு எக்ஸெப்ஷன், இன்னொன்று அன்செக்டு எக்ஸெப்ஷன். செக்டு எக்ஸெப்ஷன் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு எக்ஸெப்ஷனும் நம்ம ரெண்டு ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் செக்டு எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது இந்த ரன் டைம் எக்ஸெப்ஷனை எந்த கிளாஸஸ், இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே இந்த எக்ஸெப்ஷனுக்கு கீழே இல்லை, ரன் டைம் எக்ஸெப்ஷனுக்கு கீழே எக்ஸெப்ஷன்ஸ் எந்த எந்த கிளாஸஸ்லாம் எக்ஸ்டென்ஸ் ஆகாம இருக்கோ அப்போ இந்த மூணு கிளாஸ் தான் இந்த கீழே இது ஐ மீன் எக்ஸ்டென்ஸ் ஆகாம இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு அன்செக்டு எக்ஸெப்ஷன், சாரி செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா ரன் டைம் எக்ஸெப்ஷனுக்கு கீழே என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கோ இதெல்லாம் வந்துட்டு அன்செக்டு எக்ஸெப்ஷன். சரி, இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா கம்பைல் டைம்ல ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ் தான் வந்துட்டு அன்செக்டு எக்ஸெப்ஷன். செக்டு எக்ஸெப்ஷன்னா கம்பைல் டைம்ல ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ் தான் வந்துட்டு செக்டு எக்ஸெப்ஷன். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா ரன் டைம்ல தான் அது என்ன அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதனால அது வந்துட்டு ரன் டைம் எக்ஸெப்ஷன்ஸ். ஸோ நீங்க ரெண்டு விதமா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளால வந்துட்டு எக்ஸெப்ஷனை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ ஐஓ எக்ஸெப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ நம்ம த்ரோ பண்ணக்கூடிய ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அப்போ இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். MySQL அதாவது டேட்டா பேஸ் கூட ஒர்க் பண்ணுறப்போ இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஏதாவது கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பட் அந்த கிளாஸே வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ல இல்லை அப்படின்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். அரித்மெட்டிக் எரர் எதனா பண்ணீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். ஒரு நல் வேல்யூ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா அது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். இப்போ நம்பரை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்க, கன்வெர்ட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட், ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்குள்ளே 11 போட்டு நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஏன்னு வச்சுட்டு நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணால் அது வராதுல்ல, அது நம்பர் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்மேட் எக்ஸெப்ஷன் நம்ம அரேஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் இண்டெக்ஸ் வந்துட்டு இப்போ 5ன்னு தரேன், பட் நான் 6th இண்டெக்ஸில் வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற சைஸே 5 தான், பட் நான் 6 அப்படிங்கிறது அது அவுட் ஆஃப் பவுண்ட் இல்லையா? ஸோ அதை நாம அரே அவுட் ஆஃப் பவுண்டு. அதேமாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கில் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெயின் எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் த்ரோ ஆக போகுது. அப்படி த்ரோ ஆச்சுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணணும் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா த்ரோ ஆகிட்டு போகுது, பிகாஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது, பட் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது. பட் எதுக்கு நாம அதை ஹேண்டில் பண்ணணும்? சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்னு இது பிரிண்ட் ஆகும் இல்லையா? பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் 2 வேல்யூ நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த வேல்யூ நான் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ வரும்? A டிவைட் பை பின்னு கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன வேல்யூ வரும்? 0 தான். ஓகே, ஸோ இப்போ நீங்க எந்த வேல்யூவோட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டிவைட் பண்ணா ஜீரோ பண்ண முடியாதுல ப்ரோ? அதுதான். ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது 0 ஆயிடும். பட் எந்த வேல்யூவாலையும் ஜீரோவை டிவைட் பண்ணீங்கன்னா அப்ப அங்க இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல எனி வேல்யூ டிவைடட் பை 0 தட் வில் பி இன்ஃபினிட்டி. ஓகேவா? நம்ம இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சிம்பிள் எப்படி இருக்கும்னு, 2 ஸ்பிரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஓகே, பட் அதை எப்படி நம்ம ஜாவால அவங்க வந்துட்டு ஷோ பண்றது? ஜாவால இன்ஃபினிட்டிக்குன்னு ஒரு வேர்டும் கிடையாது, ஒரு சிம்பிளும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க அவுட்புட் வந்துட்டு ஜாவால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இன்ஃபினிட்டின்னு வருது, ஜாவாக்கு அதை எப்படி பிஹேவ் பண்ணணும்னே தெரில. அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்டின்னு வந்ததுன்னா அப்போ நீங்க இந்த மாதிரி எரரை த்ரோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இது பேர் வந்துட்டு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன். பிகாஸ் இதுல நம்ம அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ல வர்றதுனால இது அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் வருது. சரி, ஸோ எக்ஸெப்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 0, அதாவது நீங்கள் எதையுமே 0வால் டிவைட் பண்ணக்கூடாது. சரி, நான் மிஸ்டேக் பண்ணுறேன், அது வருது, தட்ஸ் ஃபைன். பட் இங்கே பாருங்க, இந்த எக்ஸெப்ஷனுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிகியூஷன் நடக்குது, அது வருது. பட் இந்த எக்ஸெப்ஷனுக்கு அப்புறம் டெர்மினேட்டர்னு ஒன்று நான் கொடுத்துருக்கேன், பட் அது வரவே இல்லை. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா எந்த லைன்ல த்ரோ ஆகுதோ அந்த லைனுக்கு கீழே இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இதை நாம ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு எந்த கோடும் ஸ்கிப் ஆகாம, எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனாலும் எந்த கோடும் ஸ்கிப் ஆகாம நம்மளால அப்ளிகேஷனை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நாம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்றோம். சரி, ஓகே, எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதுக்கு நமக்கு ட்ரை கேட்ச் அப்படிங்கிற இந்த 2 பிளாக் வேணும். ஸோ ட்ரை அப்படிங்கிறது பிளாக் இல்லை கீவேர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம், கேட்ச் அப்படிங்கிறது ஒரு பிளாக் இல்லை கீவேர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த ட்ரைல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த கோட் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஆகும், நீங்க தான் வந்து கோட் எழுதுறீங்க, ஸோ இந்த கோட்ல எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்னு உங்களுக்கு சான்ஸ் இருக்கும்ல, இல்ல த்ரோ ஆச்சுனாலோ இல்ல த்ரோ ஆகும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னாலோ அந்த பர்டிகுலர் கோடை மட்டும் ட்ரை பிளாக்குள்ள போடணும். சரி, இன்கேஸ் நீங்க ட்ரை பிளாக்ல போட்ட அந்த கோட் வந்துட்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுச்சுன்னா அந்த த்ரோ ஆகுற எக்ஸெப்ஷனை இந்த கேட்ச் பிளாக் கேட்ச் பண்ணி அது ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இந்த நீங்க ஒரு எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்றதுனால ரிமைனிங் கோடுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா, ட்ரை பிளாக்னா ஒன்றும் இல்லை, கேர்லி பிரேசஸ், ஓப்பன் கேர்லி பிரேசஸ், க்ளோஸ் கேர்லி பிரேசஸ், அந்த இடைப்பட்ட அந்த பிட்வீன்ல இருக்கிற அந்த கோடு தான் வந்து பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரை பிளாக்குள்ள உங்க சஸ்பெக்டட் கோட் வச்சணும், அதை கேட்ச் பண்ணி அதை கேட்ச் பண்றதுக்காக எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸை யூஸ் பண்ணணும்.
எந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் கிளாஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை போடலாம். இல்ல எந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதுன்னே உங்களுக்கு தெரியாதுன்னா பொதுவா நீங்க எக்ஸெப்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஓகேவா? ஈஸின்றது என்ன ப்ரோ? இல்ல ஆப்ஜெக்ட் அது நேம். ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான். பேராமீட்டர்ல நம்ம இப்ப ஸ்ட்ரிங் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வைப்போம்ல, அந்த மாதிரி கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான். ஓகே. சரி, இது சின்டாக்ஸ். இப்போ நம்ம போன வாட்டி பார்த்த அதே எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் ஸ்டார்டட் அதை விட்டுருங்க, வேரியபிள்ஸ் நான் கிரியேட் பண்றேன், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம்னா ட்ரைக்குள்ள எந்த இடத்துல எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதோ அதை மட்டும் நான் ட்ரைக்குள்ள போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் தான் த்ரோ பண்ணுது. பட் எனக்கு அது எந்த எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுதுன்னு தெரிஞ்சா அதை நான் போடலாம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரியலன்னு வச்சுப்போம். அப்போ நான் பொதுவா இங்க நான் எக்ஸெப்ஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா எக்ஸெப்ஷனுக்கும் பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு எக்ஸெப்ஷன் கிளாஸ் தான். நம்ம நிறைய எக்ஸெப்ஷன் பார்த்தோம் இல்லையா, ரன் டைம் எக்ஸெப்ஷன், அரே அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன், நிறைய பார்த்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் பேரண்ட் கிளாஸ் வந்துட்டு எக்ஸெப்ஷன். ஸோ எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் இது மேட்ச் ஆயிடும். இது என்ன த்ரோ பண்ணாலும் இது மேட்ச் ஆயிடும். ஸோ இதுக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன கோட் எழுதுறீங்களோ ஆர் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். உங்க கோட் எக்ஸிக்யூட் ஆகாம, இங்க எக்ஸெப்ஷன் வந்துருச்சு அதனால உங்க கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு பதிலா இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு ரிமைனிங் நம்ம ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த கோடும் வந்துட்டு ஸ்கிப் ஆகாம எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும் கரெக்டா ப்ரோ? ஸ்டார்டட் பிரிண்ட் ஆகும், நடுவுல இருக்கிறது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டிவைசர் ஷுட் நாட் பி ஜீரோன்றதும் பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகும் ஆமா, கரெக்டா ப்ரோ? ரிமைனிங் கோடும் ஸ்கிப் ஆகும், ஐ மீன் பிரிண்ட் ஆகும் ஸ்கிப் ஆகாம. ஓகே. ஓகே, ஸோ சும்மா நம்ம இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ப்ரீவியஸ் ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சம் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. நடுவில் நான் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், இப்போ நம்ம அரித்மெட்டிக் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங் அதோட வேரியபிள் வந்துட்டு வேல்யூன்னு இருக்கு, ஈக்குவல் டு சம்திங். ஸோ இப்போ இதை வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு வேல்யூ நல்லா வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நல்லா வர வேல்யூ இப்போ பொதுவா இப்போ இந்த ஸ்ட்ரிங் சொல்லி தந்தாங்களா? ப்ரோ டேட்டா டைப். டேட்டா டைப் இல்லை, இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குல்ல, ஸ்ட்ரிங் நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்களே, இது மெத்தட் அப்படிங்கிறதுனால இதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. இதை வச்சு நீங்க எந்த ஆப்ரேஷன் வேணா பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லென்த்தை கால் பண்றேன். இப்போ இதுல வந்து வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா ஏபிசி சம் வேல்யூஸ் இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா இதுல எத்தனை கேரக்டர் இருக்கோ இதோட லென்த் அப்படிங்கிறதும் நம்ம அரேக்கு எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கேயும். இது 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அப்படி வரும். இதோட லென்த் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா சிசோட்குள்ள அந்த வேரியபிள் வச்சு டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லென்த்னு ஒரு மெத்தட் வரும். அந்த மெத்தடை கால் பண்ணி இப்போ நான் அதை பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னோட வேரியபிள்ல எவ்வளவு சைஸ் எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். சரி, இன்கேஸ் இதுல வேல்யூவே இல்லை, நல்லுன்னு இருக்கு. இப்போ என்னோட வேல்யூல வேல்யூவே இல்லை, நல்லுன்னு இருக்கு. பட் நான் அங்க இருந்து ஒரு மெத்தடை கால் பண்றேன். இங்க வேல்யூ இருந்துச்சுன்னா ஓகே, பட் வேல்யூவே இல்லாம அதுல இருந்து நான் ஒரு ஆப்ரேஷன் பண்றதுனால எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வருது. ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 10 லைன்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இந்த 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 இடத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு 100 லைன்ஸ் இருக்கு வச்சுக்கலாம். பட் இந்த லைனோட எனக்கு ஸ்டாப் ஆயிடும். முன்னாடி வர அந்த லைன் எனக்கு 10 லைன்ஸ் வருது. பட் எங்க எனக்கு அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதோ அதுக்கப்புறம் எனக்கு லைனே ஸ்டாப் ஆகுது.
இந்த அடுத்த வர அந்த லைன்ஸ் இல்லை எனக்கு. ஸோ அதுக்காக இந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு த்ரோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை நீங்கள் மொத்தமாக கூட ட்ரையில் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் எனக்கு இப்போ தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதை மட்டும் ட்ரையில் போட்டுக்கிறேன். ட்ரையும் சரி கேட்சும் சரி தனியாக எழுத முடியாது. ட்ரை பிளாக்கும் தனியாக எழுத முடியாது, கேட்ச் பிளாக்கும் தனியாக எழுதக்கூடாது. ரெண்டும் ஒன்றா தான் எழுதணும். ட்ரைக்கு கீழே தான் கேட்ச் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது. ஸோ இதை நான் கேட்ச் பண்ண போகிறேன். கேட்ச் பண்ணி இதுக்குள்ள நான் சம்திங் எழுத போகிறேன். இதை நீங்கள் உள்ள எழுதினாலும் சரி, இதை பிளாங்காக விட்டாலும் சரி, உங்கள் இஷ்டம். நான் சும்மா வந்துட்டு ஹேண்டில்டுன்னு போடுறேன். எக்ஸெப்ஷன் ஹேண்டில்டுன்னு சும்மா போடுறோம். ஸோ இங்கே எனக்கு தெரியும் இப்போ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் தான் த்ரோ ஆக போகுது. ஸோ அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் நல் பாயிண்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸெப்ஷன் வரும். அதுக்கு ஒரு நேம் நீங்கள் வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுதுன்னே தெரியலனா நீங்கள் டைரெக்டாக எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணாலும் இதை ஹேண்டில் பண்ணிக்கும், உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இது இதுக்கு பதிலாக இது எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறதுனால இதுக்கு பதிலாக இது எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு 100 லைன்ஸும் வருது, எக்ஸெப்ஷன் ஹேண்டில்டும் வருது, 10 லைன்ஸும் வருது. பிகாஸ் இங்கே எரர் எக்ஸெப்ஷன் இருக்கிறதுனால இது மேட்ச் ஆகிட்டு இது எக்ஸிக்யூட் ஆகுது. இது இஃப் கண்டிஷன் மாதிரி தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இது எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் எந்த எரரே இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த எரரே இல்லைன்னா இங்க எரரே த்ரோ ஆகாது. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆயிடும். இங்க எரரே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகாததுனால இதுக்குள்ள வரவே வராது, டைரக்டா இது பிரிண்ட் ஆகும். ஸோ ட்ரை கேட்ச் வந்துட்டு ட்ரைல எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா கேட்ச்ல இருக்கிறது பிரிண்ட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரைல எக்ஸெப்ஷன் இல்லைன்னா ட்ரை எக்ஸிக்யூட் ஆகும், கேட்ச் ஸ்கிப் ஆயிடும். ஸோ இப்படிதான் நாம ஹேண்டில் பண்ணணும். இதுல இன்னொன்னும் இருக்கு. இதுல இன்னொரு பிளாக், இது ரெண்டும் மேண்டட்ரி. ட்ரை போட்டிங்கன்னா கேட்ச் போடணும், கேட்ச் போட்டிங்கன்னா ட்ரை போடணும், இது மேண்டட்ரி. பட் இன்னொரு பிளாக் என்னன்னா ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்கு. இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கடைசியா தான் போடணும். ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது இது வந்துட்டு ஒரு டிஃபால்ட் பிளாக். உங்க ட்ரைல எக்ஸெப்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்ப நாம டிஃபால்ட் போகலாம். ஸோ ட்ரைல எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கிப் ஆயிட்டு கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகும், அப்ப ஃபைனலியும் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரைல எக்ஸெப்ஷன் இல்லைன்னா ட்ரை எக்ஸிக்யூட் ஆகும், கேட்ச் ஸ்கிப் ஆகும், பட் அந்த டைம்லயும் ஃபைனல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்லா டைம்லயும் இந்த ஃபைனலி டிஃபால்ட்டா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னோட கேஸ்ல எக்ஸெப்ஷனே இல்லை. இப்போ நான் ரன் பண்றேன், கேட்ச் ஸ்கிப் ஆயிடுச்சு, டிஃபால்ட் இருக்கு, அதே மாதிரி ட்ரையும் பிரிண்ட் ஆயிருக்கு, கேட்ச் ஸ்கிப் ஆயிடுச்சு. பட் இன்கேஸ் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்கு வேல்யூ, இப்பயும் டிஃபால்ட் என்னால பார்க்க முடியும். இப்போ ட்ரை ஸ்கிப் ஆயிடுச்சு, கேட்ச் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதே மாதிரி ஃபைனலியும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கலாம். பட் ட்ரை கேட்ச் அப்படிங்கிறது மேண்டட்ரி. இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரோஸ் கீவேர்ட். இந்த த்ரோஸ் கீவேர்ட் அப்படிங்கிறது நமக்கு எதுவும் ஸ்பெஷலா பண்ண போறது கிடையாது. இப்போ நீங்க ஒரு மெத்தட் எழுதுறீங்க, அந்த மெத்தட்ல இந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண சான்ஸ் இருக்கு, அதனால கொஞ்சம் அவரா இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு இந்த த்ரோஸை நாம யூஸ் பண்ணலாம். நம்ம மெத்தட் பக்கத்துல த்ரோஸ் கீவேர்ட் போட்டுட்டு
நம்ம மெத்தடை வேற யாருனா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் த்ரோ ஆக சான்ஸ் இருக்குன்னு அந்த எக்ஸெப்ஷன் லிஸ்ட்டை நாம இங்க கொடுக்கலாம். சரி, இப்போ இந்த வாய்ட் அப்படிங்கிற மெத்தடை நான் கிரியேட் பண்றேன். இந்த வாய்ட் அப்படிங்கிற மெத்தட்ல நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு. இங்க அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் போட்டிருக்கேன், பட் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அது நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அதனால என் மெத்தடை யாருனா யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் இந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகுது. அதுக்காக இங்க த்ரோஸ், அதனால இங்க நான் த்ரோஸ் அந்த எக்ஸெப்ஷன் நேம் போட்டிருக்கேன். அதனால இப்போ யாராச்சும் அவங்க அதை ஏதோ ஒரு கிளாஸ்ல அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ட்ரை கேட்ச் போட்டு அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நம்ம பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு மெத்தடை நான் கால் பண்ண போறேன். த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, ஸ்லீப் அப்படிங்கிற மெத்தட். இது என்ன பண்ணோம்னா நீங்க இதுல எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் தரீங்களோ அத்தனை மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு வாட் ஸ்கிப் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 3000 போடுறேன். இப்போ நான் 3000 போட்டேன்னா இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைன் வரப்போ 3000 உங்க அப்ளிகேஷன் ஸ்லீப் ஆயிடும். ஸோ ஒரு 3 செகண்டுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ரன் ஆகும். சரி, ஓகே. இப்போ இந்த மெத்தட் நான் கால் பண்றப்போ எனக்கு ஒரு எரர் வருது. என்னன்னா த்ரோஸ் கொடுங்க, இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குது. இது எப்படி கரெக்டா இந்த மெத்தடுக்கு மட்டும் நடக்குதுன்னா இந்த மெத்தட்ல அவங்க எழுதினவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் எழுதினவங்க த்ரோஸ் இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நாம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தடை கால் பண்றப்போ எனக்கு ஆம், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வருதுல்ல, ஸோ இதை வச்சு இதை நாம ட்ரைக்குள்ள போடணும், ஏன்னா எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு நாம நினைச்சு இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? ப்ரோ இல்ல ப்ரோ, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, எனக்கு புரியல. நான் ஒரு மெத்தட் கால் பண்றேன். இந்த மெத்தடை வேற யாரும் எழுதியிருக்காங்க. எதுக்காக அவங்க த்ரோஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அதனால அவங்க அதை அவேர்னஸ்க்காக போட்டிருக்காங்க. அதனால நம்ம கோட்ல நம்ம இதை யூஸ் பண்றோம்ல, அதனால ஸோ எக்ஸெப்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால அதை நாம ட்ரைக்குள்ள போட்டுக்கணுங்கிற. ஸோ த்ரோஸ் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அது எதுக்காகனா ஏதோ ஒரு மெத்தட்ல தான் இந்த த்ரோஸ் கீவேர்ட் இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ல இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வர சான்ஸ் இருக்கு, அதனால ட்ரை ஹேண்டில் பண்ண ரெடி ஆயிக்கோங்கன்னு ஒரு அவேர்னஸ்க்காக யூஸ் பண்றது. புரியுதா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த த்ரோஸ் கீவேர்ட் ஹேண்டில் பண்ணாது, ஜஸ்ட் எந்த ஸ்பெஷலும் பண்ணாது. ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க டிக்ளேர் பண்றீங்க இந்த மெத்தடை யூஸ் நீங்க ஐ மீன் இந்த மெத்தடை நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, வேற ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, த்ரோஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாம அதை ஹேண்டில் பண்ண ரெடியா இருக்கணும்னு இந்தந்த டைப் ஆஃப் எக்ஸப்ஷன்லாம் இங்க வர சான்ஸ் இருக்கு, ஸோ ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு ஒரு அவேர்னஸ்க்காக பண்றது தான். சரி, ஸோ இது வரைக்கும் ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா நம்ம த்ரோ பண்ணல இல்லையா, ஜாவா தான் த்ரோ பண்ணுது. பட் நானா நான் சொல்ற இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரோ பண்ண முடியும். அதுக்கு நமக்கு த்ரோ கீவேர்டு வேணும். இப்ப நல்ல நான் தான் தரேன், பட் அந்த மெத்தடை கால் பண்றப்போ நான் த்ரோ பண்ணல எக்ஸப்ஷன், ஜாவா ஜேவிஎம் தான் த்ரோ பண்ணுது. பட் எனக்கு பிடிச்ச எக்ஸப்ஷன் நான் த்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மீன் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற எக்ஸப்ஷனை நான் த்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா நீங்க த்ரோ பண்ணணும்னா அதுக்கு நமக்கு த்ரோ கீவேர்ட் வேணும். ஸோ த்ரோ கீவேர்ட் என்ன எக்ஸப்ஷன் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ அது த்ரோ ஆகும். பட் இது ரியல் டைம்ல சஜஸ்டபிள் கிடையாது. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இது யூஸ் ஆகும். இப்ப பாருங்க, நானா ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறேன். ஸோ த்ரோ அது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன், நீங்க பிராக்கெட்குள்ள ஏதாவது கீவேர்ட் போட்டீங்கன்னா அது மெசேஜா வரும். ஸோ நான் சும்மா இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். த்ரோ
நியூ ஏதோ ஒரு எக்ஸப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட எக்ஸப்ஷன் இருக்கு. இந்த எல்லா எக்ஸப்ஷனும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படிலாம் இல்லை. நான் அந்த ஸ்ட்ரக்சர்ல கொடுத்த அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நான் சும்மா ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். இப்படியே விட்டீங்கன்னா ஒர்க் ஆகும், பட் அது கொடுக்குற மெசேஜ் தான் வரும். ஸோ இங்க எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆக சான்ஸ் இருக்கு, அதனால த்ரோல அதை வச்சுக்கிறேன். நான் ஹேண்டில்லாம் பண்ணல. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு அந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது, பட் எந்த மெசேஜும் இல்லை. மெசேஜ் உங்களுக்கு பிடிச்ச மெசேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வச்சுக்கலாம். So, நான் சும்மா திஸ் இஸ் மை மெசேஜ்னு வைக்கிறேன் அந்த ப்ராக்கெட்குள்ள கன்ஸ்ட்ரக்டர்ல. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா நான் கொடுத்த மெசேஜ் எனக்கு இங்க வரும். இல்ல எனக்கு இந்த எக்ஸப்ஷன் வேணாம், வேற எக்ஸப்ஷன் வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். பட் இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ தான், ரியல் டைம்ல இதை நாம யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் நம்மளே எதுக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும், எதுக்கு இது பண்ணணும். ஸோ அதுக்காக. இது புரியுதா? எஸ் ப்ரோ. சரி, ஓகே. சரி, இப்போ இங்க நானா எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் எக்ஸப்ஷனை தான் த்ரோ பண்றேன். அதாவது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், ஒரு நல் பாயிண்டட் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷனை நான் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி அந்த கிளாஸஸ் இருக்கு. சரி, இப்போ என்னால ஒரு எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து கஸ்டம் எக்ஸப்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் சொன்னாலோ இல்ல கஸ்டம் எக்ஸப்ஷன் சொன்னாலோ ஒண்ணுதான். Sorry. சரி, ஸோ அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டம் எக்ஸப்ஷன்னாலும் யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷனாலும் சேம் தான். நம்ம ஒரு எக்ஸப்ஷனை கிரியேட் பண்ண போறோம், அதை நம்ம த்ரோ பண்ண போறோம். அதாவது ஜாவா லைப்ரரியில அவங்க கிரியேட் பண்ண கிளாஸஸ் இருக்கு, பட் நம்ம ஒரு கிளாஸ் கஸ்டம் எக்ஸப்ஷன் கிளாஸை கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளாஸ் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸை எக்ஸப்ஷன் கிளாஸோட எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். ஒரு நார்மல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸை எக்ஸப்ஷன் கிளாஸோட எக்ஸ்டென்ஸ் பண்றீங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், அந்த கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றீங்க வித் ஸ்ட்ரிங் பாராமீட்டரோட. செகண்ட் ஸ்டெப், we have to create a constructor with string parameter. எதுக்கு ஸ்ட்ரிங்னா மெசேஜ்க்காக. இப்போ போன எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர்ல தானே மெசேஜ் தந்தோம், ஸோ அந்த மெசேஜ்க்காக. சரி, மூணாவது ஸ்டெப், அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சூப்பர் கீவேர்ட்ல நீங்க ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றீங்க. எதுக்கு சூப்பர் கீவேர்ட்ல பாஸ் பண்றீங்கன்னா அந்த மெசேஜ் வந்துட்டு உங்க பேரண்ட் கிளாஸுக்கு போகணும். அப்பதான் வந்துட்டு அந்த ரெட் கலர், அந்த கன்சோல் ரெட் கலர் திங் வருதுல, அதெல்லாம் வந்து நடக்கும். 3 ஸ்டெப் தான். உங்க கிளாஸை எக்ஸப்ஷன் கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, உங்க கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றீங்க ஸ்ட்ரிங் பாராமீட்டர்ஸோட, மூணாவது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சூப்பர் கீவேர்ட்ல உங்க அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு அனுப்புறீங்க. அவ்வளவுதான். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஒரு என்னோட கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை கஸ்டம் எக்ஸப்ஷன். சரி, ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னோட கிளாஸை எக்ஸப்ஷன் கிளாஸோட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப், நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன இது, பப்ளிக், ரிட்டர்ன் டைப் இருக்கக்கூடாது, கிளாஸ் நேம், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், கர்லி பிரேசஸ். இதுல ஸ்ட்ரிங் பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். நான் சும்மா எஸ்டிஆர்னு வைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் ஓவர். தேர்ட் ஸ்டெப்,
அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சூப்பர் கீவேர்டை கால் பண்ணி உங்க மெசேஜ் உங்க மெசேஜ் கொடுக்குறீங்களா, அது சூப்பர் உங்க பேரண்ட் கிளாஸுக்கு போற மாதிரி செட் பண்ணணும். இது தேர்ட் ஸ்டெப். ஃபினிஷ். அவ்வளோதான் வந்துட்டு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றது. ஸோ இப்போ என்னோட கிளாஸ்ல போயிட்டு நான் கால் பண்ண போற எக்ஸெப்ஷன் வந்துட்டு மை கஸ்டம் எக்ஸெப்ஷன். நான் கிரியேட் பண்ண எக்ஸெப்ஷனை நான் கால் பண்ண போறேன். ஸோ இதையும் நம்ம ஆட் த்ரோஸ்ல வைக்கணும். ஏன்னா நம்ம இதுல நம்ம கால் பண்றதுனால ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக நான் இதையும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா நான் கொடுக்குற மெசேஜ் நான் கொடுக்குற எக்ஸெப்ஷன்ல வருது. ஓகே, ஏதோ ஒரு எரர் நினைக்கிறேன். என்ன எரர்? ஓகே, ஏதோ டைப் பண்ணிருக்கேன், சாரி. ஸோ இப்போ நான் கொடுத்த எக்ஸெப்ஷன் நான் கொடுத்த மெசேஜ் எனக்கு வருது. இது புரியுதா? ப்ரோ ஒரே ஒரு டவுட் தான் ப்ரோ. எப்படின்னா சொல்லுங்க. நம்ம எக்ஸ்டென்ஸ் வந்து எக்ஸெப்ஷன் அந்த எக்ஸெப்ஷனை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்றோம் ப்ரோ. அது எப்படி ஆமா, ப்ரோ இந்த கிளாஸ்ல ஒர்க் ஆகுது, இந்த கலெக்ஷன் எக்ஸாம்பிள் கிளாஸ்ல? ஏன் ஒர்க் ஆகாது? இல்ல ப்ரோ, அதுக்கு ஒரு அதுக்கும் இதுக்கும் ஆப்ஜெக்ட் என்ன தானே கிரியேட் லிங்க்? பண்றீங்க. ஆப்ஜெக்ட் மாதிரி தானே கிரியேட் பண்றீங்க. இல்ல ப்ரோ, இப்போ நான் சரி இந்த ம் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வரேன் ப்ரோ. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ல ம் ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்றோம். ம் இந்த கிளாஸ் நேம் தானே நம்ம இங்க எக்ஸெப்ஷன், இந்த கிளாஸ் நேம் தானே நம்ம எக்ஸ்டென்ஸ் பண்ணுவோம். சோ நீங்க ரைட் சைடுல இருக்க இந்த கலெக்ஷன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம நம்ம எப்படி இந்த லெஃப்ட்ல இருக்கிற இதுல லிங்க் பண்ணீங்கன்ற மாதிரி நான் கேக்குறேன். சி எந்த கிளாஸை வேணாலும் எந்த கிளாஸ்ல வேணாலும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். கரெக்டா? ஆமா ப்ரோ. இப்போ இந்த இடம் என்னது ஆக்சுவலா? நம்ம நியூவா நம்ம எக்ஸெப்ஷன் வந்து இது பண்றோம். ம் பொதுவா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்ன? கிளாஸ் நேமு ஆப்ஜெக்ட் நேமு ஈக்குவல் ஈக்குவல் டு டு நியூ கிளாஸ். நியூ அகைன் கிளாஸ் ஓப்பன் bracket க்ளோஸ் bracket செமிகாலன். இப்போ எஸ். இங்க இந்த கிளாஸுக்கு இது வந்துட்டு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறீங்க. இது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது இல்லையா? எஸ் ப்ரோ. இது இப்படி பண்ணா ரெஃபரன்ஸ்க்காக வைக்கிறீங்க. பட் இது பண்ணாமலும் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ், ஐ மீன் எனக்கு ஆப்ஜெக்ட் வேணாம், எனக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு மெமரி அலோகேட் ஆனா போதும் நீங்க பண்ணாலும் ஓகே தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நான் கலெக்ஷன்ஸ்க்கே சும்மா நான் இப்படி வைக்கலாம். ஓகே. இப்போ வெறும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ மட்டும் இல்லாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுக்கு வைக்கிறோம்? இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு. ஸோ இது வெறும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ, நீங்க ஆப்ஜெக்ட் அது கிரியேட் தான் பண்றீங்க, பட் எங்கேயும் நீங்க ஸ்டோர் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு ஆக்ஷன் பண்றீங்க. என்ன பண்றீங்க? த்ரோ பண்றீங்க. இது நார்மல் கிளாஸ் இல்ல, அது ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ். ஸோ எக்ஸெப்ஷன் கிளாஸை நீங்க த்ரோ பண்ணீங்கன்னா இப்படிதான் ஒர்க் ஆகும்னு அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே.